பாண்டியன் ஸ்டோர்ஸில் இன்றைக்கான ப்ரமோ என்னன்னு பார்க்கலாம். ராஜியும் கதிரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்து பார்க்குறப்போ அங்கே பாண்டியன், கோமதி எல்லாரும் சோகமாக உட்காந்துட்ருக்காங்க. பாண்டியன் மூஞ்சியே பார்க்க முடியல. ஏன்னா அவங்க ரொம்ப அசிங்கப்பட்டுட்டாங்க எல்லாரும் முன்னாடியும். அப்புறம் ராஜி வந்து கேட்குறாங்க, ஏன் இப்படி எல்லாம் உட்காந்துட்ருக்கீங்க, என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு. நீ எதுவும் பேசாத, எல்லாம் உன்னால தான் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கோமதி திட்டுறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ, அங்கே ஏதாவது டான்ஸ் காம்படிஷன் இருந்த இடத்துல ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லையே, அப்படியெல்லாம் எதுவும் ஒன்றும் இல்லை, பொய் சொல்லாத ராஜி அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க. ஆமாம், இப்படி தான் நடந்துச்சுன்ற மாதிரி எல்லாம் நடந்த விஷயத்தையெல்லாம் ராஜு சொல்கிறாங்க. அடி பாவி, நாங்கள் இவ்வளோ சொல்லியோ போகாமல் நீ இவ்வளோ நடந்திருக்காங்க, நாங்கள் சொல்லி கேட்கல, நீ அனுபவிடி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்கள் அப்பா வந்து இப்போ எப்படி எல்லாம் பேசிட்டு போனாங்க தெரியுமாடி, நீ பண்ண வேலையால். உங்கள் மாமா பாருடி எப்படி தலகுனிஞ்சு நிற்கிறாங்க, உங்கள் அப்பா வந்து இவ்வளோ அசிங்கமாக பேசிட்டு போகிறாங்கடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன ஆச்சு, எதுக்கு என் அப்பா வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உன் அப்பாவுக்கு என்னவோ தெரியல, அங்கே நடந்த விஷயம் எல்லாம் உன் அப்பாவுக்கு தெரிய வந்திருக்கு, அதனால இப்போ மாமாவை வந்து எல்லாம் திட்டிட்டு போகிறாங்கடி அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க. அத்தை மன்னிச்சிடுங்க அத்தை, நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜு சொல்கிறாங்க. வாயை மூடுடி, எல்லாம் உன்னால தான் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கோமதி திட்டுறாங்க. கதிரும் ராஜுக்காக சப்போர்ட் பண்ணி பேசிட்டு வராங்க. பாண்டியன் எதுவுமே பேசாமல் அமைதியாக உட்காந்துட்டு இருக்காங்க. பாண்டியனோட பேசுனா என்ன நடக்க போகுதுன்னு வரப்போகிற வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.